எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல் செய்ய போகிறது நேந்திரக்காய சிப்ஸ். ரொம்ப ஈஸியாக பண்ணி எடுத்துக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படி பண்ணுறேன்னு பார்த்துட்டு வரலாம். பாருங்க, நான் இங்கே வந்துட்டு பச்சை அரைக்கிற நல்ல முத்தின நேந்திரக்காய் எடுத்து வச்சிருக்கு. 2 கிலோ நான் இங்கே எடுத்து வச்சிருக்கு. உங்களுக்கு எவ்வளோ வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். முத்தினதாக இருக்கணும், அப்போ தான் சிப்ஸ் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதோட தோல் வந்துட்டு அப்புறமா எடுத்துக்கலாம், அது ஏன்னு நான் சொல்கிறேன். பாருங்கள், தேங்காய் எண்ணெய் நல்லா சூடாகிறதுக்கு வச்சுருக்கு, அது அங்கே சூடாயிட்டு இருக்கு. இது வந்து வறுத்து எடுத்து போடுறதுக்காக பாத்திரம் நான் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கு. அந்த நேந்திரக்காயை கட் பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்து இந்த கிரேட்டர் தான் எடுத்து வச்சுருக்கு. கத்தியில் கட் பண்ணிடுச்சுன்னா ரொம்ப டைம் ஆகும். ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னா நம்ம சிப்ஸ் வந்து கருத்து போயிடும். அதனால இந்த ஸ்லைசரில் போட்டுட்டு நல்லா ஈஸியாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மார்க்கெட்டில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நல்லா ஷார்ப்பாக இருக்கிற ஒரு பிளேட் இருக்கிறது பார்த்து வாங்கிக்கோங்க. அந்த கீழே இருக்கிற பிளெயினாக இருக்கிற பிளேட் இருக்கு இல்லைங்களா, அதில் தான் நம்ம சிப்ஸ் வந்து ஸ்லைஸ் பண்ண போகிறாங்க. அது எப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்தது வந்துட்டு உப்பு, சிப்ஸுக்காக போடுறதுக்கு உப்பு வந்துட்டு ஒரு 1/4 கப் உப்பு, அது கூடவே வந்துட்டு ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கட்டியாக இந்த மாதிரி ஒரு லிக்விட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது தண்ணி மாதிரி தான் இருக்கணும். இந்த உப்பு வந்து நல்லா கட்டியாக இருக்கணும். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணாலும் கொஞ்சம் கரையாமல் இருக்கணும். அதுதான் நல்லா கட்டியாக இருக்கிற உப்போட இது அளவு. இப்போ பாருங்கள், இந்த காய் வந்து கட் பண்ணுறேன். 2 ஓரம் கட் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட தோல் வந்துட்டு மெதுவாக உரிச்சு எடுத்துக்கலாம். இந்த தோல் உரிக்கும் போது அதுக்குள்ளே இருக்கிற அந்த காய் வந்து கட் ஆகக்கூடாது. கட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா நம்ம சிப்ஸ் வந்து கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்காது. ஒரு கோடு போட்டதுக்கப்புறம் இதே மாதிரி கையில் ஈஸியாக உரிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ வந்து காய் ஒன்றும் ஆகாமல் நல்லா நீட்டாக கிடைச்சிடும். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு காய் வந்து பண்ணி எடுத்துருக்கு. நீங்கள் ஒரு டைம் எவ்வளோ ஃப்ரை பண்ண போகிறீங்களோ அது மட்டும் தோலரிச்சு எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒன்றா உரிச்சு வைக்க வேண்டாம். அப்படி வச்சிருச்சு அப்படின்னா இந்த காய் வந்து ஃப்ரை பண்ணி சிப்ஸ் வந்து மஞ்சள் கலரில் கிடைக்காது, கருப்பு கலரில் ஆகி போயிடும். அதனால தேவையான அளவுக்கு அப்பப்போ ஃப்ரை பண்ணுறது மட்டும் உரிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த 2 காயுமே அந்த கொதிக்கிற எண்ணெய்க்கு மேலே பிடிச்சி இதே மாதிரி ஸ்லைஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மேலே கொஞ்சம் அதிகமாக விழுந்துருச்சு அப்படின்னா இதே மாதிரி எண்ணெய்க்குள்ளே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் மிச்சம் வந்து ஸ்லைஸ் பண்ணிடலாம். எண்ணெய் ரொம்ப சுடுற மாதிரியாக இருந்தால் நல்லா கொதிக்கிற எண்ணெயில் தீ கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக ஸ்லைஸ் பண்ணி போட்டதுக்கப்புறம் தீ வந்து அதிகமாக வச்சு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சிப்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ரை ஆயிடுச்சு. ரொம்ப தின் ஸ்லைஸாக விழுந்துருச்சுன்னா சீக்கிரம் ஃப்ரை ஆகி கிடச்சிடும், இல்லை இருந்தால் கொஞ்சம் டைம் ஆகும். இதோட நுரையெல்லாம் போயிடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ நான் அதுக்குள்ளே தொளிச்சு கொடுக்கறது உப்போட தண்ணி தான். சிப்ஸ் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் உப்பு தண்ணி தொளிச்சு கொடுத்துடலாம். இப்போ ரொம்ப அதிகமாக போட வேண்டியதில்லை. தண்ணி உப்பு வந்துட்டு ஒரு 2 காய்க்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போதும், இல்லை மேக்ஸிமம் 3 டீஸ்பூன் அளவுக்கு போதும். கையிலே தொளிச்சு கொடுத்துக்கோங்க, அப்போ தான் எல்லா இடம் கரெக்டாக விழுந்துடும். தொளிச்சதுக்கப்புறம் இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ வந்து எல்லா சிப்ஸுமே உப்பு நல்லா அப்சர்வ் ஆகும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்த நுரை, நம்ம உப்பு தொளிக்கும் போது நுரை இந்த மாதிரி நிறைய வந்துட்டு இருக்கும். இந்த நுரை வந்து நல்லா அமங்கினதுக்கப்புறம் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த சிப்ஸை எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறது, நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணும்போது ரொம்ப பலம் கொடுத்துருச்சு அப்படின்னா நம்ம சிப்ஸ் வந்துட்டு நல்லா கட்டியாக தான் விழுந்துடும். சாஃப்டாக தான் ஸ்லைஸ் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நமக்கு தின் ஸ்லைஸாக இருக்கிற சிப்ஸ் கிடைக்கும். அது நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சிப்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. எடுத்து இந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டிருக்கு. ஒரு டைம் இதே மாதிரி ஷேக் பண்ணி அந்த உப்பு எல்லாம் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சதுக்கப்புறம் டின்னுக்குள்ளே போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது வந்துட்டு இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த எண்ணெய்க்கு மேலே பிடிச்சிட்டு அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது. முதல்ல பண்ணும்போது மேக்ஸிமம் எல்லோரும் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க, கை கொஞ்சம் சுடுற மாதிரியா இருக்கும். அப்படியா இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிடலாம். ஒரு பிளேட்டுக்கு மேலே வந்துட்டு இதே மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதுக்குள்ளே இது போட்டு கொடுத்துடலாம். ஆனால் இப்படி பண்ணும்போது கொஞ்சம் இஷ்யூஸ், கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அது என்னன்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், கொதிக்கிற எண்ணெய்க்குள்ளே ஒன்றா போட்டு கொடுத்த உடனே வந்துட்டு எல்லாம் கீழே போயிடுச்சு. இது வந்து ஒன்றா போடும்போது கொதிக்கிற எண்ணெயோட சூடு வந்து டக்குன்னு கம்மியாகி போயிடும்.
அப்போ வந்து சிப்ஸ் வந்து மெதுவாக தான் ஃப்ரை ஆகும். மெதுவாக ஃப்ரை ஆகிறதுனால இது வந்து ஒட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிய மாதிரி இருக்கும். அதை நான் இப்போ காமிச்சு தர்றேன். உங்களை காமிக்கிறதுக்காக தான் இப்போ நான் அப்படி போட்டு கொடுத்தேன். நான் ஃப்ரை பண்ணும்போது அப்படி போட மாட்டாங்க, டைரெக்டாக தான் அதுக்குள்ளே ஸ்லைஸ் பண்ணி போடுவாங்க. இப்போ பாருங்கள் இங்கே வந்து நம்ம சிப்ஸ் வந்து ஒட்டி இருக்குது. இந்த மாதிரி ஒட்டி இருக்கிற சிப்ஸ் நம்மளால் எண்ணெய்க்குள்ளே இருந்து எடுத்துகிட்டு மறுபடியும் அது ஃப்ரை ஆகும்போது விட்டு போகாது. இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய வந்து வேஸ்ட் ஆகி போயிடும். அது கூட இருக்கிற தனித்தனி இருக்கிற சிப்ஸ் எல்லாம் ஃப்ரை ஆனாலும் அது வந்து வேகாமல் இருக்கும். அதனால இப்படி பண்ணும்போது நீங்கள் அது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. இல்லை இருந்தால் அந்த மாதிரி ஒட்டி இருக்கிறது கையில் எடுத்து ஒன்றொன்னா தனித்தனியாக போட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்படி பண்ணும்போது கொஞ்சம் டிலே ஆகும். அப்போ வந்து சிப்ஸ் வந்து கொஞ்சம் அந்த மஞ்சள் கலர் கொஞ்சம் கம்மியாகி கொஞ்சம் கருப்பு கலர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த சிப்ஸும் ரெடி ஆயிடுச்சு. உப்பு தண்ணி தொளிச்சு கொடுத்துட்டேன். ரொம்ப அதிகமாக வேண்டியதில்லை, ஒரு 2 டீஸ்பூன் தொளிச்சு கொடுத்துருக்கு. அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு டவுட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. மஞ்சத்தூள் போட்டு கொடுக்காம எப்படி மஞ்சள் கலர் வந்துருச்சு அப்படின்ட்டு. அது வந்துட்டு முத்தின காய் வந்து தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது இப்படி தான் கலர் கிடைக்கும். கேரளாவிலலாம் சிப்ஸ் கடையில் இப்படி தான் டைரெக்டாக தான் எண்ணெய்க்குள்ளே அவங்க கட் பண்ணி போடுறாங்க. எதுவும் எடுத்து வச்சுட்டு செய்கிறது இல்லை. இப்போ முதல்ல பண்ண சிப்ஸுக்கும் இந்த சிப்ஸுக்கும் பாருங்கள் கொஞ்சம் கலர் வித்தியாசம் இருக்குது. இது நம்ம கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒன்றா போட்ட சிப்ஸு கலர் வந்து கொஞ்சம் மாறிடுச்சு. நல்லா ஒரு லைட் மஞ்சள் கலராக கிடைக்கல, கொஞ்சம் டார்க்காக வந்துருச்சு. அது கட் பண்ணி வச்சதுக்கும் டைரெக்டாக போடுறதுக்கும் வர்ற வித்தியாசம்தான். இப்போ வந்து எல்லா சிப்ஸுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கு. இது சூடாக இருக்குது. ஆறினதுக்கப்புறம் இதோட கலர் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். எப்படி இருந்தாலும் மஞ்சத்தூள் போட வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்கள், சிப்ஸ் இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது வந்து ரெகுலராக நம்ம வீட்டில் செய்கிற ஒரு ஐட்டம் கிடையாது. எப்போ ஒரு நாள் தான் கொஞ்சம் பண்ணி வைப்பாங்க. இல்லை ஓணம் விஷு அந்த மாதிரி ஏதோ விசேஷம் வந்துருச்சுன்னா, ஓணத்துக்கு மெயினாக, விஷுவுக்கு அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க, ஓணத்துக்கு செய்வாங்க. இங்கே பாருங்கள், நம்ம ரெகுலராக பண்ணாததுனால சிலதெல்லாம் வந்து இந்த மாதிரி உடஞ்சிருச்சு, கட்டாகி போயிடுச்சு. மேக்ஸிமம் நம்ம ரவுண்டில் தான் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கேரளா சமையல் கொடுத்துட்டு இருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.